ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் குடும்பத்தோட குலசாமி கும்பிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் சந்தாயா அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. ஏன்னா இங்கே உள்ளவங்கெல்லாம் பழகி பார்க்கையில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பத்தாதுன்ட்டு குலசாமி கோயிலில் சேரனுக்கு பூசாரி சாமி பூவை தலையில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணையில் அந்த பூவும் தான் மேலேயும் விழுந்ததை நினச்சி பார்க்குறாங்க. அப்போ சேரன் மேலே ஏதோ அவங்களுக்கு இனம் புரியாத ஒன்று அவர் மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது. அது என்னன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியலை. இந்த வீட்டை விட்டு மட்டும் நம்ம போயிடக்கூடாது, இவங்களோட நம்ம இருக்கணும் அப்படின்றத மட்டும் நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்க யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்ட்டு சந்தாயா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா சோழன் நிலாட்ட சொல்கிறாப்புல, எங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, எதுக்கு உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம்னு பிரித்து பேசுகிறீங்க? இது என் குடும்பம்னு நினச்சதுனால தான் நான் இந்த அளவுக்கு எல்லா நேர்த்திக்கடனையும் நான் மனசார செஞ்சேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. உங்களை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இதில் என்னங்க, இதுவும் என் குடும்பமாக தானேங்க, என் குடும்பமாக நினச்சதுனால தானே நான் செஞ்சேன் அப்படிங்கிறாப்புல. அப்போ தான் சோழன் நிலாட்ட கேட்குறாரு, ஏங்க எனக்கு ஒன்று தோணுது, அதை உங்கள்கிட்ட சொல்லவா அப்படிங்கிறாப்புல. அப்போ நிலா நினைக்கிறாங்க, இவன் ஏதாவது எடக்கு மடக்கா பேச போகிறானோ. ஏன்னா இப்போ இந்த குடும்பத்துக்காக நம்ம நேர்த்திக்கடன்லாம் செஞ்சதுனால இவன் ஒரு வேளை நம்ம மேலே அதையே ஒரு சாக்கா வச்சு லவ்வ சொல்ல போகிறானோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் சோழன் சொல்ல வந்ததே வேற. அப்போ சோழன் சொல்கிறாரு, ஏங்க உங்கள்கிட்ட ரொம்ப நாளாகவே ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னவும், என்ன கேட்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா சொன்னாதானே தெரியும் அப்படிங்கிறாப்புல. இல்லைங்க, அண்ணனுக்கு நம்ம பொண்ணு பார்க்குறதுக்கு வெளியெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருந்தோம்ல, அதை பற்றி பேசுகிறது தான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படின்னவும், ஆமாம் பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம், இப்போயும் அவருக்கு பொண்ணு அமையலைல, இப்போ தான் கோயிலில் நம்ம நேர்த்திக்கடன்லாம் செஞ்சுட்டு வந்துட்டோம்ல, பொண்ணு சீக்கிரமே அமைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, நான் சொல்ல வந்ததே வேற அப்படின்னவும், அப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல வந்தது ஏங்க நம்ம அங்கெங்கேன்னு வெளியே போய் தேடணும்? ஏங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது, சந்தாயாவை நம்ம அண்ணனு கல்யாணம் பண்ணி வச்சுட்டானா அப்படிங்கிறாப்புல. அப்போ தான் அவங்களும் யோசிக்கிறாங்க, எனக்கும் அந்த ஐடியா இருந்துச்சுங்க, ஏன்னா கார்த்தியா இதை பற்றி என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க, கார்த்தியா உங்கள்கிட்ட இதை பற்றி பேசினாங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க, அங்கே குலசாமி கோயிலில் இருக்கையிலே கேட்டாங்க, சந்தாயாவை சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் கேட்டேன், அவங்க ஹிந்தி இவர் தமிழ், எப்படி இது செட் ஆகும் அப்படின்னவும், அதெல்லாம் போக போக பழகிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, ஆமாங்க, கார்த்தியா சொன்ன மாதிரி இந்தியெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, அதுவும் இவங்க தமிழ் இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, அதனால தமிழை நல்லபடியாக கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க தமிழ் பொண்ணாவே மாறிடுவாங்க அப்படிங்கிறாப்புல. சரி, இதை அண்ணன் ஏற்றுக்கிறனுமே, ரெண்டாவது சந்தாயா மனசில் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியலையே, ஏற்கனவே முறை மாப்பிள்ளை வேற இந்த பொண்ணை கட்டிக்கிறணும்னு பிடிவாதமாக இருக்காப்புல, அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாப்புல. அதாங்க எனக்கும் யோசனையாக இருக்குது, அவன் எவன் தெரியலை முறை மாப்பிள்ளை, அவன் வந்துட்டு போயிட்டானா இதை பற்றி பேசி அண்ணன்ட்ட ஒரு முடிவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ தான் ஒரு கொரியர் அவங்க வீட்டுக்கு வருது, அதை நடேசன் தான் வாங்குறாரு. நம்ம வீட்டுக்கு யார் கொரியர் அனுப்ப போகிறேன், அப்படியெல்லாம் இதுவரையும் வந்ததில்லையே, ஒருவேளை நிலாவுக்கு எதுவும் வந்திருக்குமோ அவங்க ஆஃபீஸில் இருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிலான்னு கூப்பிட்றாரு. அப்போ நிலா வெளியில் வராங்க. நிலா ஏதோ கொரியர் வந்திருக்கு, ஆனால் மேலே ஹிந்தியில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஹிந்தி உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு தெரியாதுல்ல, நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை அட்ரஸ்லாம் டோட்டலாக ஹிந்தியில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறாப்புல. அப்போ ஒரு வேளை சந்தாயாவுக்கு வந்திருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தாயாவுக்கு வர்றாருந்தா அனீஸ் வீட்டுக்குள்ளே வரணும், நம்ம வீட்டுக்கு எப்படி வந்திருக்கு, அதுவும் நம்ம வீட்டில் இவங்க இருக்காங்கன்னு, சந்தாயா இங்கே இருக்காங்கன்றது எப்படி தெரியும் அப்படின்னு நிலாவும் யோசிக்கிறாங்க. சரி, எதாக இருந்தாலும் பிரித்து பார்த்துருவோமா அப்படிங்கிறாரு நடேசன். அது தப்பு அங்கிள், என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்ததை நம்ம பிரித்து பார்க்கலாமா அப்படின்னும், அவளுக்கு வந்ததுன்னு என்னத்தை கண்டோம், இந்திகாரி ஒருத்தி பல்லவனுடைய அம்மா இங்கே வந்துட்டு போனான்ல, உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, நான் சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறாப்புல. ஆமாம், ஒருவேளை பல்லவன் அம்மாட்ட இருந்து கூட ஏதாவது வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாங்கள் நான் மறந்தே போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இவ்வளோ காலம் இல்லாமல் இப்போ எப்படி உங்களுக்கு அதுவும் பல்லவன் அம்மா லெட்ரு மூலியமாக கொரியர் மூலியமாக என்ன அப்படி அனுப்பிச்சிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், நம்ப முடியாது, இப்போ ஏதாவது மனசு மாறி கூட அவள் நேராக வர முடியாமல் கூட கொரியரில் ஏதாவது அவள் அனுப்பி விட்ருக்கலாம்ல அப்படிங்கிறாப்புல. சரி சரி, எதுக்கு இந்த சந்தேகம், நீங்கள் பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரித்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தாயா கையில் ஒரு குழந்தையோட பக்கத்தில்
ஹஸ்பண்ட் நிற்கிறது மாதிரி ஒரு பையனோட குழந்தைய தூக்கி வச்ச மேனிக்கு நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க, நடேசனும் நிலாவும். என்னது, சந்தாயாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? அதுவும் கையில் ஒரு குழந்தை வேற இருக்கு, பக்கத்தில் ஹஸ்பண்ட் வேற நிற்கிறாரு. இதை சந்தாயா நம்மகிட்ட சொல்லவே இல்லையே. அனீஸும் இதை பற்றி மூச்சே விடலையே. இதில் வேற முறை பையன் வேற இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கான். அவன் பிரச்சனை பண்ணுவான், அவன் வந்துட்டு போகிற வரையும் இங்கே இருக்கட்டும் சொல்லி அனீஸ் அண்ணன் இங்கே கொண்டாந்து விட்டுட்டு போனார். ஆனால் இப்போ பார்த்தா சந்தாயாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. இதை ஏன் நம்மகிட்ட மறைக்கணும்? சந்தாயாவும் இதை பற்றி நம்மகிட்ட மூச்சே விடலையே அப்படின்னு சொல்லி நிலா நடேசன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நடேசன் நினைக்கிறாரு, ஆமாம்மா, நானே சேரனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், ஏன் ஊராக போய் தேடணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே இங்கே கோயிலேருந்து வரையிலே ஒரு முடிவு பண்ணிட்டு தாம்மா வந்தேன். நான் இதை பற்றி ஒரு 2 நாள் போட்டோம், சேரனை எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுவோம் அப்படின்னு இருந்தேன். அதுக்குள்ளே என்னடானா இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கு. இது யார் அனுப்புனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும் ஒரே ஷாக்காக இருக்குது. அந்த நேரம் பார்த்து சோழன் வெளியே வர, என்ன நிலா, என்னமோ பேச்சு அடிப்படுது என்ன அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயா குழந்தையோட நிற்கிறதும், சந்தாயா ஒரு ஹஸ்பண்டோட குழந்தையோட நிற்கிற போட்டா இருக்குது. என்னது, சந்தாயாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவருக்கும் தூக்கி வாரி போடுது. என்னங்க இது, நம்ம எதிர்பார்க்காத ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க என்னாலே நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், இது எங்கேருந்து வந்துச்சா, ராஜஸ்தான் போட்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹிந்தி அவ்வளோவா தெரியாதனால. அதுக்கப்புறம் ஏன் அங்கிள் இது ராஜஸ்தான்ல இருந்தா வந்திருக்கு அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாங்க, நடேசனை பார்த்து. ஆமாம்மா நிலா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்கிறாரு. இவங்களுக்கு இதை கேட்டு இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியலை. அதுவும் ஒரு குழந்தையோட நிற்கிறவங்கள இது பொய்யா இருக்காது, உண்மையிலே சந்தாயாவுக்கு கல்யாணம் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாங்க வீட்டுக்குள்ளே சேரன், என்னப்பா ஏன் ஒரு பதட்டமாக வர்ற அப்படின்னவும் பல்லவனும் கேட்குறாப்புல. பல்லவன் பாண்டியன் எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ சந்தாயாவை கூப்பிட்றாரு நடேசன். ஏன்னா அவருக்கு தானே ஹிந்தி தெரியும். சந்தாயா இங்கே வாமா அப்படிங்கிறாப்புல. என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்ததும், ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னவும் அவர் ஹிந்தியில் தான் கேட்குறாரு. அப்போ அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. என்னது, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது என்ன புது கதையாக இருக்குது, நம்மளுக்கு கல்யாணமே ஆகலை, இவங்க கல்யாணம் ஆயிடுச்சான்னு வேற கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்கள் கேட்குறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சா நையி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இந்திக்காரி குணத்தை காட்டிடாத, அப்புறம் நான் கேள்வி கேட்டேன்னா உன்னால் தாங்க முடியாது. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் கையில் வச்சுருக்க, இப்போ கேட்டால் எனக்கு கல்யாணமே ஆகலைங்கிற. கல்யாணம் ஆகலைன்னு மறைக்கிறத கூட ஏற்றுக்கலாம், ஆனால் கையில் ஒரு குழந்தையும் வச்சுக்கிட்டு இப்போ எங்கிட்ட கல்யாணமே ஆகலைன்னு வேற சொல்கிற, உனக்கு ஒரு குழந்தைங்க இருக்குது டப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டாவை காமிக்கிறாங்க. அந்த போட்டாவை பார்த்துட்டு சாக்காயி சந்தாயா அப்படியே அதிர்ச்சியோடு இருக்காங்க. அப்போ சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் பார்க்குறாங்க. என்னது, சந்தாயாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சேரனே சாக்காகிறாரு. இந்த விஷயம் அனீஸ் நம்மகிட்ட இதுவரையிலும் பேசினதில்ல, இப்போ கூட முறை பையன் தேடி வருவேன் தானே இங்கே கொண்டாந்து விட்டுட்டு போனாப்புல. இப்போ என்னடானா, அப்போ ஏற்கனவே சந்தாயாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, அதை ஏதோ மறைச்சு தான் ஏதோ இங்கே கொண்டாந்து விட்டுருக்காப்புல அனீஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் சந்தாயா அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் நடேசன் சொல்கிறாரு, அனீஸை வர சொல்லு, அனீஸ்கிட்ட கேட்டால் தான் இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறாப்புல. உடனே அனீஸுக்கு ஃபோன் போடுறாரு சேரன்.